இந்த 2026ஆம் ஆண்டில் ஷேர் மார்க்கெட் ஃபீல்டு வந்து எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரியான செக்டார்ஸ் வந்து பூம் ஆக போகுது சார்? 2026ல் ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முக்கியமாக 4 பிளானட்ஸுடைய டிரான்சிட் நம்ம பார்த்தாகணும். அதில் முதல் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூபிட்டர் தான். குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஆண்டு முழுக்கவுமே ஒரு எக்ஸ்பேன்ஷன் அண்ட் க்ரோத் அப்படிங்கிற விஷயத்துக்கு அவர் தான் ஐடென்டிட்டியாக வராரு. அதுக்கப்புறம் பார்க்குறப்ப சர்டனுடைய பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு டீகன்ஸ்ட்ரக்ஷனை ஷேர் மார்க்கெட்டில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அவரை தொடர்ந்து பார்க்குறப்ப நோட்ஸ் ஆஃப் மூன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு அண்ட் கேது மார்க்கெட்டில் அதிகப்படியான வாலட்டிலிட்டிக்கு கொண்டு வரதை இந்த பிளானட்ஸோடைய இல்யூஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனஸ் பொறுத்தளவுக்கு ராகு கேது மாதிரியே பிஹேவ் பண்ணி அதுவும் வந்து முழுக்கவுமே ஒரு இல்யூஷனை தான் வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிற பார்க்குறப்ப இந்த வருஷம் ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்குறப்ப ஒரு அன்பிரடிக்டபிளான ஒரு மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஆனால் இதில் மிட் கேப் எப்படி இருக்கும், ஸ்மால் கேப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அப்படி வந்து பார்க்குறப்ப த்ரூஅவுட் த இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேவ் தான் வந்து நமக்கு ஃபாலோ ஆக போகுது. எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அப்லையும் இருக்காது, ரொம்ப லோவாகவும் இருக்காது, எப்படியான ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். த்ரூ அவுட் த இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜூபிட்டருடைய பார்வை அப்படிங்கிறது 3 விதமாக அமையுது. எப்படி இருக்குன்னா ஒன்று மிதுனம், அதுக்கப்புறம் வந்து பார்க்குறீங்கன்னா கடகம், அதுக்கப்புறம் சிம்மம். இந்த டிரான்சிட் போக வர இருக்கக்கூடிய இந்த டிரான்சிட் வந்து பார்க்குறப்ப ஓவரால் வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் கொடுத்தே ஆகணும். அப்படி அந்த எக்ஸ்பேன்ஷன் கொடுக்கக்கூடிய நேரத்தில் சனி எப்படி பிஹேவ் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய துறைகள் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்துடுவார். ரொம்ப நாளாக முதலீடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில ஷேர்ஸில் வந்து நம்பிக்கையாக இன்வெஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான ஷேர்ஸ்க்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ராகுவும் கேதுவும் ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ண போகிறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாலட்டைலாக ஒரு மார்க்கெட்டை கொண்டு போயிடும். நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, எப்படியான ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு ரொம்ப நல்லா ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஆட்களே யோசிக்கிற மாதிரியான ஒரு மார்க்கெட் ஸ்டேட்மெண்ட் வந்து நடக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 26 வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும். அந்த ஏப்ரல் 26க்கு மேலே யுரேனஸுடைய விஷயங்கள் வந்து ரிஷபத்தை நோக்கி போகிறப்ப, இப்போ ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே வெல்த் அப்படிங்கிற விஷயத்தை குறிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அந்த ரிஷபராசிக்கு யுரேனஸுடைய மூமெண்ட் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு இருக்கும் அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியும். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம 3 கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஜான் டு மே வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எனக்கு ட்ரேடிங் தெரியாது, ஒரு ஆர்வத்தினால வந்திருக்கிறேன், ஃப்ரெண்டு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப எச்சரிக்கையாக ஏன் இருக்கணும் அப்படின்னா சர்டனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பார்க்குறப்ப ஜான் டு மே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ஸ்லோவாக எதுலனாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. டிசிப்ளினாக நான் இது நாள் வரைக்குமே வந்துட்டு நல்லா ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் ரொம்பலாம் ஆசைப்படலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஜான் டு மேல இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூனில் வந்து ஜூபிட்டருடைய மூவ்மெண்ட் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மார்க்கெட் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு ராகு கேதுனுடைய அந்த மாற்றங்கள்னால நமக்கு லாங் டேர்மாக சில இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து பண்ணுறவங்க தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷேர்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். இல்லைங்க ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் நிறைவேறணும், அதுக்காக நான் வந்து ஷேர்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க மட்டும்தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்தெந்த துறைகள் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஓவரால் ப்ரெடிக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் புதுசாக ஷேர் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏஐ ரிலேட்டடான விஷயத்தில் வாங்குங்க. ஏன் அப்படின்னா யுரேனஸுடைய அந்த மூவ்மெண்ட்டும் சரி அது ராகுவோட கன்ஜெக்ட் ஆகிறப்ப ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் லெவலான ஆட்டோமேஷன் விஷயங்கள் எல்லாம் ஏஐக்குள்ளே வரப்ப ஏஐ ஷேர்ஸ்க்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ், எனர்ஜி, இன்ஃப்ரா, மெட்டல்ஸ் இது எல்லாமே வந்து மார்ஸோட காம்பினேஷன்ல வருது. மார்ஸோட காம்பினேஷன் வரப்ப இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே நியூ ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வரப்ப இந்த மாதிரியான ஷேர்ஸ்க்கு நல்ல டிமாண்ட் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ், பேங்கிங், கோல்டு இது 3மே வந்து ஜூபிட்டர் தான் வந்து ஆளுமையாக வச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால இதுக்கும் ஒரு எக்ஸ்பான்ஷனான க்ரோத் இருக்கும். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர், ஃபார்மா, ஸ்பிரிச்சுவல் இந்த 3 விஷயத்துலையுமே வந்து சாட்டர்ன் பிளஸ் வந்து ராகு கேதுவுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால இதெல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகும். இந்த ஃபீல்ட்லாம் வந்து மறுபடியும் ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள வரும். அதனால இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான கவனமாக இருக்க வேண்டிய துறை எது அப்படின்னு கேட்டால் எஃப்எம்சிஜி, அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எஃப்எம்சிஜி மற்றும் ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த 2 விஷயத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த ஷேர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு மிக்சடான எமோஷன்ஸில் தான் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக இருக்க போது. இந்த ஷேர்ஸை வாங்குறப்ப நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். ஓவரால் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த வருஷத்துக்கு இப்படி தான் அமைஞ்சிருக்கு. ஓகே.
மேலும் துல்லியமான ஜோதிட தகவல்களுக்கு நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.